ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் நிறையா பேர் என் மேலே அக்கறைப்பட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இந்த தோடை மாற்றுங்க தோடை மாற்றுங்க தோடை மாற்றுங்க அப்படின்னு. நானும் ஒரு நேரமும் சரி மாற்றிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாக்கா நகை விலை எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு. சரி இன்னைக்கு ஏதாவது பண்ணி நகையை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இந்த விளாகை மேக் பண்ணுறேன். இது இப்போ எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் இப்போ தான் வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம், சரி இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வீடியோ பாருங்க. இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே தட்டிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நல்லா இருக்கே, நல்லா இருக்குமா? இங்கே வச்சு இப்படி பேசுங்க மனுமில். இது சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த வரைஞ்சி வச்சிருக்கிறது தான் அப்படிலாம் இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ நிறைய டிராவல், அதுவும் இல்லாமல் நிம்மி மேரேஜுக்கு நம்ம கோல்டு எடுத்தது, அந்த மாதிரி இந்த மாதிரின்னு நிறைய விஷயம் ஆனதுனால நம்ம கையில் கொஞ்சம் செலவுக்கு கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி தோடையும் மாற்றிடும். இந்த டைம் வந்துட்டு கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்கு. அதனால என்ன செய்வேன்னா, நான் இந்த தோடை கொண்டு போய் அடகு வச்சுட்டு அந்த காசுல நான் வேற தோடு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் காசு சேர்த்து இந்த தோடை வந்து திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எடுத்துருக்கேன். அம்மா அப்பயே திட்டிகிட்டே இருந்தாங்க, எதுக்கு நீ அதை இப்படி பண்ற, அதை அடகு வச்சு எதுக்கு நீ எடுக்கணும், இதே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களா. இதெல்லாம் இல்லை நான் செய்ய போறேன் அப்படி சொல்லிட்டு, நமக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல, கிருத்திரம் பிடிச்ச வேலை, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த தோடை வந்துட்டு நான் அடகு வைக்க போறேன். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 1 பவுனுக்கும் கொஞ்சம் கம்மி. ஸோ வந்துட்டு இதை அடகு வச்சுட்டு நம்ம 1/2 பவுன்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அம்மா இதை அவுத்துட்டு எனக்கு வேற ஒரு தோடு, வேறு விற்கிறதோட ஏதாவது கொடுங்க. இந்த தோட அடகு இப்போ போகும்போதேவும் சும்மா அப்படியே அடகு வச்சுட்டு, இதை வந்துட்டு நான் டைனா பேரில் தான் அடகு வைக்க போகிறேன். நான் வைக்கல, நைனா கிட்ட கொடுத்து இதை அடகு வைக்க சொல்லுங்க. இதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு ரேட் வேற, இன்னைக்கு நேற்று இறங்கி இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 900 ரூபாய் நம்ம ஏறிடுச்சுமா. ஸோ வந்துட்டு இதை அடகு வச்சுட்டு நம்ம வேற தோடு நகை கடையில் போயிட்டு என்ன மாடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு வந்து ஆனால் எனக்கு நார்மலாகவே என் முகத்துக்கு பெருசாக போடுறது தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும்ல, அப்போ தான் தெரியும் என்னோட ஃபேஸ்க்கு கொஞ்சம் நல்லா பெருசாக, எல்லாமே நமக்கு பெருசாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேனா. அதனால பெரிய தோடு தான் எப்பயுமே. இன்ன வரையும் நான் குட்டியோண்டு தோடு எதுவுமே யூஸ் பண்ணதே கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய தோடு தான். கிட்டத்தட்ட நான் ஒரு 4th காலேஜ் டைம் அந்த வரையுமே ஒரு வளையம் தான் போட்டிருந்தேன். நான் இருக்கா, எங்கள் பெரியம்மா கொடுத்த வளையம் அம்மா கொடுத்தாங்க. 4th or 3rd படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சின்னோண்டு வளையம், ஒரு குட்டிக்கோண்டு இப்படி ஒரு வளையம் தான் இருக்கும். அதை வந்துட்டு நான் அவுக்காமல் அப்படியே காதலே போட, அதை வந்து எங்கள் பெரிய அக்கா போட்டிருந்தாங்க. பாண்டிச்சேரி அக்கா இருக்காங்களா, அந்த அக்கா போட்டிருந்தவங்க. அதுக்கப்புறம் சின்ன அக்கா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் போட்டிருந்தேன் ரொம்ப வருஷம். அதுக்கப்புறம் என் கல்யாண டயத்தில் தான் அந்த தோடையே மாற்றிட்டு இந்த மாதிரி வேற தோடு யூஸ் பண்ணேன். இதுதான் இப்போ இவ்வளோ நாள் நம்ம காதில் போட்டிருந்தது. இது வந்துட்டு அபி கல்யாணத்தப்ப நம்ம வாங்கினது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அது பாம்பே ஸ்டைலில் இருக்கும். இப்படி நீட்டமாக வச்சு உள்ள கல் வச்சு அது வந்துட்டு 1 பவுன் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 பவுனை கொடுத்துட்டு நான் வந்துட்டு இந்த தோடு எடுத்தேன். இந்த மாதிரி அம்மா எனக்கு 2 தோடு கொடுத்துருந்தாங்க. அந்த தோடு ஒன்றும், ஒரு ஜிமிக்கு ஒன்றும். ஜிமிக்கு வந்து ஸ்கூல் போயிருக்கு. இதுதான் இப்போ நம்ம வச்சிருக்கிறோம். ஜிமிக்கு போட்டாலே எனக்கு நல்லாயிருக்கும். சாரீ கட்டும்போது ஜிமிக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அந்த நகையெல்லாம் திருப்புறதுக்கு முன்னாடி இந்த நகையை திருப்பி கொண்டு போய் அங்கே வைக்கிறோம். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். வீட்டிலேருந்து கிளம்பி இதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு வேற தோடு வாங்குறது எல்லாமே என்னதான் நம்ம பவுன் தோடு போட்டாலும் விற்கிற தோடில் உள்ள மோகம் எனக்கு போக மாட்டேதுப்பா. எனக்கு ஆதி காலத்தில் வாங்கின, நம்ம பேங்க்கு போயிட்டு இருந்த டயத்தில் இந்த மாதிரி கலர் கலராக வாங்கி வச்சு நான் போட்டுக்கிட்டு இருப்பேன் ட்ரெஸ்க்கு மேட்சாக. அந்த தோடி இப்போ வந்து அந்த மேலே இருந்த குப்பையிலேருந்து நோண்டி எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன். என் மூக்கில் மட்டும் தோல் உரியுது, உங்களுக்கு தெரியுதா? இருங்க ஒரு நிமிஷம், இப்போ தெரியும். இரு கேமரா குட்டி குட்டியாக தோல் உரியுது. அப்போ என் மூக்கு வளருதுன்னு அர்த்தமா? ஏமா மூக்கு வளருமாம்மா? வருங்களேன், குட்டி குட்டியாகவும். எனக்கு வேற ரொம்ப சப்ப மூக்கு, கொஞ்சம் வளர்ந்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் அது வளர மாட்டுது. இப்போ சாரி கைஸ், ஒரு வீடியோ எடுக்கிறது இல்லை, நான் போடுவேன். ஓய் இந்த வீட்டில் நான் ஒரு வீடியோ, அவங்க மேலே உள்ள தப்பாச்சு. நான் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக ஏதாவது சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. நான் கேட்டா நீ மூக்க நாக்கலாம் வீடியோ எடுப்பியான்னு கேட்குறாங்க. இந்த கதவை வேற அவசரத்துக்கு கதவை திறக்க முடியாது. வா எல்லாம் சீக்கிரம். அவன் வேற சாப்பிட்றதுக்கு அந்த பேங்க்கார போயிடுவானான்னு தெரியல.
எந்த ட்ரெஸ் போட்டாலும் அம்மா கோவமே வராது. ஆனா இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கோவம் அப்படியே மூக்குக்கு மேல இல்ல மண்டைக்கு மேல நட்டுக்கும். ஏன்னா நான் ரீசெண்டாக அவங்க வீட்டிலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே இந்த ட்ரெஸ் தான். ஏன்னா நான் ஒரு 2-3 ட்ரெஸ் தான் வச்சிருக்கிறேன்னா, அதனால மோஸ்ட்லி எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்குவேன். இது ஆனால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது. இது பார்த்து அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. நான் போய் சொன்னேன், நான் ஃபாரின் போகும்போது இந்த ட்ரெஸ் நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அப்படியே இந்த ட்ரெஸ்ஸை நான் கொளுத்திடுவேன், ஒழுங்காக ஓடிடு அப்படின்னாங்க. திருப்பதி போகும்போது இந்த ட்ரெஸ் நான் எடுத்து போடுவேன் அப்படின்னதுக்கு, இந்த ட்ரெஸ் போட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அந்த ட்ரெஸ் போடவே இல்லை. அதுக்கப்புறம் காலையில் வந்து இங்கே தான் போட்டேன். அதனால அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்க மாட்டேது. இது ஒரு சூப்பரான ட்ரெஸ், ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டேது. சார் நான் ஃபாரின் போகும்போது எடுத்துகிட்டு போவேன். அம்பிட்டுதான் தங்க வேலை விற்கிற விலைக்கு தெரியுதா, ஜூம் ஆக மாட்டுது. இதை நம்ம கொண்டு போய் படிக்க வைக்க போகிறோம் மாறுவாடியில். வாங்க. கீழே வந்து பிளாஸ்டிக் வெளியே நம்ம போட்டுக்கலாம். அந்த பவுன் எடைக்கு பிளாஸ்டிக் வெளியே அழுத்தமா வந்துடும். ரூம் வரைக்கும் அதெல்லாம் போனா கடை டைப் வந்துடும். ஃபங்க்ஷன் இது மாதிரி போனா 4 போனா நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனேன். ஏன்னா என்னோட அண்ணா கேட்டாங்க. டான்ஸ் நல்லா இருந்தியா? அண்ணன் நீ நிறைய கொடுத்துருப்பேன். ஃபைனலாக நம்ம இந்த தோடு தான் வாங்கியிருந்தோம். இது எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போன பட்ஜெட்டுக்கு இது ஒன்று தான் கரெக்டாக இருந்துச்சா, அதனால நான் இதே வாங்கிட்டேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம கோயின் தோடு வாங்கிட்டு இப்பயே போட்டுறவா தோட வாங்கிட்டு வந்துட்டு இப்போ கேஎஃப்சி சாப்பிட்றோம். கேஎஃப்சி ஓப்பன் பண்ணி நாகப்பட்டினத்தில் எப்போ வாங்கினா நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம். அப்போ ஒரு அண்ணன் இந்த கேட்டாங்க. கேஎஃப்சி ரொம்ப நாள் ஓப்பன் ஆகிருந்துச்சா, ஆனால் அவனை கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன், கூப்பிட்டே வர முடியல. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுங்கன்னு சொன்னால் ஆர்டரே போடுவான்றாங்க. அதனால இங்கேயே வந்துட்டோம். நான் ஸ்கூல் விட்டு தான் இங்கே வந்தேன். ஸோ நாங்கள் வந்துட்டோம். நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம், வந்துடும். நம்ம ஸோ எல்லோரும் சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும். என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஒருத்தனை ஓவர் டேக் பண்ணிட்டு இருக்காங்களே. நானும் நயனாவையும் காணுமேனு யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா? 2 பேரும் அபுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. போதுண்டா வைடா. பாப்கார்ன் சாப்பிட்டு பாருங்கம்மா, நல்லாயிருக்கும். இந்த பையலே சாப்பிட்ருவான். தண்ணி பாட்டிலோடு வராங்க பாருங்க.